ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க அப்படியே விட்டுருங்க. உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தலைன்னா இந்த வீடியோ பொருந்துகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு. நீங்கள் ரெண்டு பேருமே நேரில் மீட் பண்ணதை விட ஃபோன் கான்டாக்டில் அதிகம் மீட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அந்த நம்பரை மை வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு அன்பு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் எடுக்கிற முடிவாகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. இவங்க லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா 1க்கு 1000 தடவை யோசித்து திங்க் பண்ணி எல்லா விதத்துலேயும் ஓகேன்னா தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தாலே கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுனாலேயே பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. கமிட்மெண்ட் கொடுப்பாரு, ஆனால் ஸ்லோவாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்னால தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கு. முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி இவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு 5 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 கப்பு இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இருக்குன்னு தான் அர்த்தம். ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆனால் முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் நடக்க போகிற பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு தெரியலை. ஓவர் திங்க் ப்ராசஸில் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி ஆக்ஷன் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஏதோ பண்ண விடாமல் தடுக்குது. உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் முடியலை. அப்படின்னா மேபி உங்களை நிறைய அள வச்சுருந்துருக்கலாம், இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், அதனால் கூட தடுத்துருக்கோம். இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், தேர்ட் பார்ட்டி இருக்கும், அதனால் கூட தடுத்துருக்கோம். அதனால் அதனால் அவங்க வந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க. காதலை இக்னோர் பண்ணிடுவீங்கன்னு பயம் இருக்குது. இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபியர் இருக்குது, ஃபிசிக்கல் அடிக்ஷன் இருக்குது, அதே சமயத்தில் பயமும் கூடவே இருக்குது. இந்த பர்சன் உங்களை ஹேட் பண்ண மாதிரி, அவமானப்படுத்தின மாதிரி நீங்களும் பண்ணிடுவீங்களோன்னு பயம் இருக்குது. நமக்கு ஹேரோஃபென்ட் கார்டு வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், இல்லை காஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இல்லை சொசைட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஏதோ டிஃப்ரென்ஸ் இங்கே நான் பார்க்குறேன். ஒரு கார்டு இந்த கார்டு நான் ஷஃபிள் பண்ணி எடுக்காமலேயே 2 தடவை இந்த கார்டு வந்துச்சு. ரிலேஷன்ஷிப்பில் சேரவே முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் 2 பேரில் ஒருத்தர் ஃபேமிலி என்ன சொல்லும், சொசைட்டி என்ன சொல்லும்னு யோசிக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் இந்த டைமில் ஒரு ஹீலரோ ஒரு குருவோ என்ட்ரி ஆவாங்க. உங்கள் லைஃப்பில் வர வைப்பாங்க யூனிவர்ஸ். இங்கே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காதலுங்கிறது 60லேயும் வரும், 18லேயும் வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைஃப்பில் யார் எப்பப்போ வருவாங்கன்னு அந்த யூனிவர்ஸோட முடிவாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரும், ஒரு சிலருக்கு குழந்தை குட்டிங்க ஆனதுக்கப்புறம் வரும். அதனால் நீங்கள் இந்த காதலை சொசைட்டி ஏற்றுக்குமா, ஃபேமிலி ஏற்றுக்குமா, குழந்தைங்க ஏற்றுக்குமான்னு திங்க் பண்ணுறதே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருக்காங்க. அப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு ஹீலரோ ஒரு குருவோ உங்களை வழி நடத்துவாங்க. இந்த சொசைட்டி பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது. உங்களுக்கு உங்கள் பர்சன் தேவைன்னா அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஃபேமிலி ரிலேஷன் இந்த உலகத்தை எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் காதலை சேரவே முடியாது. அப்போ நீங்கள் ஹீல் ஆகணும், திருந்தணும், மெடிடேஷன் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும். நீங்கள் ஹீல் ஆகி வரும்போது அந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்கள் எனர்ஜியை பார்க்கும்போது நீங்கள் எமோஷ்னலி இந்த பர்சன் கூட கனெக்ட் ஆகியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லெவல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டோம், 24 மணி நேரம் அவங்கள பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்போம், ஒரு நாள் கால் பண்ணலாம் கூட உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம். நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிறதே இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியாமல் இருக்கீங்க. குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் அவங்களையே திங்க் பண்ணக்கூடாது.
அவங்க இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் இல்லையா என்ன? நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிட்டு உங்கள் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த பர்சன் நீங்கள் வேண்டான்னு தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு சிலர் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடம் மாறி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை வேலை செய்கிற இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு கூட போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த பர்சன் எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு கையையும் காலையும் அவங்களே கட்டிட்டு இருக்காங்க. நாம் போக வேண்டாம், அவங்களாம் வரட்டும்னு இருக்காங்க. நம்மளா போனால் தப்பு நம்ம மேலே வந்துடும், அவங்களா வந்தால் எல்லா தப்பையும் அவங்க மேலே திருப்பி விட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்களா ஒரு காலோ மெசேஜோ பண்ணால் கூட அப்பையும் நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால் நீங்களா வரட்டும்னு தான் இருக்காங்க. அவங்க மைண்டையும் ஹார்ட்டையும் அவங்களே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்களை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. உங்களை நிறைய அள வச்சுருப்பாங்க, அதனால் தடுக்கும். இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க, அதனால் தடுக்கும். இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்கும், அதனால் தடுத்துருக்கும். அதனால் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. இதில் நான் பர்சனலாக உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, பிரபஞ்சத்தை உண்மையாக நம்புங்க. மனுஷங்களை நம்புறதை விட நம்மளை படைச்ச இறைவனை நம்பலாம். உங்களுக்கு உண்டான விஷயம் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம இந்த உங்களோட இன்ட்யூஷன் பவர் நம்ம செக் பண்ணலாம் இந்த வீடியோவில். இப்போ 1 to 9க்குள்ளே ஏதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்து நினச்சிக்கோங்க. நான் காட்டுற நம்பர் நீங்கள் நினச்ச நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன நம்பர் நினச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த நம்பரை காட்டுறேன். இந்த நம்பர் தான் நினச்சிங்களான்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 555 வந்திருக்கு. இந்த 555 நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா இந்த நம்பரானு எனக்கு கரெக்டாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம்.